ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ரம்யா ராஜா கிட்டே கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அதுக்காக ராஜா பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிடுவாங்க. அதுக்குள்ளேயே ரம்யா எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு பைய காணுமே சொல்லிட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா சோஃபாவில் வந்து உட்காந்துருவாங்க. ராஜா பார்த்தீங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க. சரி நான் வரேன்னு சொல்லிட்டு ரம்யா அங்கேருந்து கிளம்பி வெளியே வந்துட்டு எங்கே அந்த பையன் எங்கேயுமே காணவே இல்லை, இது மட்டும் கார்த்திக் கண்ணில் பட்டுது, அவ்வளோதான். ஏற்கனவே கார்த்திக்கு என் மேலே டவுட் இருக்குது, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா தீபா காலையில் எழுந்து வீட்டுக்கு சாம்பிராணி எல்லாமே போட்டுட்ருப்பாங்க. மைத்லி மீனாட்சி கோலம் போட்டுட்ருப்பாங்க. அப்போ அருண் போய்ட்டு ஐஸ்வர்யா கிட்ட எல்லாருமே ஒரு ஒரு வேலை செஞ்சிட்ருக்காங்க, நீ மட்டும் என்ன அமைதியாக உட்காந்துட்ருக்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா வந்து சொல்லுவாங்க, நான் எந்த வேலை செஞ்சாலுமே எதனா ஒரு குறை சொல்லிகிட்டே இருக்கீங்க, அதனால தான் நான் எதுவுமே செய்யாமல் அமைதியாக உட்காந்துட்ருக்கேன், அதுக்கு கூட நீங்கள் திட்டுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. எப்படியோ போன்னு சொல்லிட்டு அருண் அங்கேருந்து போயிடுவாங்க. மீனாட்சி கிச்சனில் நின்று சமைச்சிட்டு இருப்பாங்க. ஆனந்த் போயிட்டு இன்னைக்கு அம்மா டிஸ்சார்ஜ் ஆகி வராங்க, அம்மாவுக்கு பிடிச்ச எல்லா ஃபுட்டையும் நீ ரெடி பண்ணிவிடு அப்படின்னாங்க. அதை கேட்ட மீனாட்சியும் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே நானும் அதான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்னொரு விஷயங்க, அத்தை வீட்டுக்கு வரும்போது நான் கழுத்தில் தாலி இல்லாமல் இருந்தால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் நீங்கள் வந்து சாமி முன்னாடி எனக்கு அந்த தாலியை போட்டு விட்டுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதை கேட்ட ஆனந்தும் சாரி மீனாட்சி, நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்றது எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னாங்க. சரி பழசை பற்றி பேச வேண்டாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி பார்த்தீங்கன்னா பூஜை ரூமுக்கு கூப்பிட்டு போவாங்க. ஆனந்தும் மீனாட்சி கழுத்தில் தாலியை போடுவாங்க. இது தீபா தூரமாக நின்று பார்த்துட்டு எப்போவுமே நீங்கள் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ மீனாட்சி வந்து தீபா கிட்ட இது எல்லாத்துக்குமே காரணம் நீயும் கார்த்திக்கும் தான், உங்களால் தான் இப்போ நாங்கள் 2 பேருமே ஒன்றா சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட தீபா சரி வாங்கக்கா நம்ம வேலையை பார்க்கலாம், பேசினா பேசிகிட்டே இருப்போம், அத்தை வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேருமே அங்கேருந்து போயிடுவாங்க. நெக்ஸ்ட் சீன்லாம் ஆனந்த் ஃபோன் எடுத்து ரம்யாவுக்கு பண்ணலான்னு போயிட்டுருப்பாங்க. அருண் போய்ட்டு என்ன கார்த்திக் அப்போவே அம்மாவை கூப்பிட்டு கிளம்பிட்டா சொன்னால் இன்னும் வரவே இல்லை அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது மீனாட்சி ஆனந்துக்கு காஃபி கொடுத்துட்டு யாருக்கு கால் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அது ஒன்றும் இல்லை, ரம்யாவுக்கு டிஸ்சார்ஜ் ஆகிற விஷயம் அம்மா பற்றி சொல்லலான்னு தான் கால் பண்ணுறேன் அப்படின்னாங்க. அதுக்கு மீனாட்சி நீங்கள் காஃபி குடிங்க, நான் வந்து ரம்யாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரம்யாவுக்கு கால் பண்ணுவாங்க. அப்போ ரம்யா வந்துட்டு சொல்ல ஆனந்த் சொல்லுவாங்க. நான் மீனாட்சி பேசுகிறேன்னு சொன்ன உடனே ஓ நீயா சொல்லு எதுக்காக கால் பண்ணேன்னு ரம்யா கேட்பாங்க. அதுக்கு மீனாட்சி வந்துட்டு அத்தை கண் முடிச்சிட்டாங்க, நாங்கள் எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் போய் மீட் பண்ண போகிறோம், நீயும் வந்து பாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட ரம்யாவும் சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. மைத்லி போய் மீனாட்சி கிட்ட அவளை இப்படி தான் நம்ம சுத்தலில் விடணும், நீ சூப்பராக பண்ண மீனாட்சி அப்படின்னு வந்து மைத்லி சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் ரம்யா ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. அங்கே டாக்டர் கிட்ட அபிராமி ஆண்டி கண் முழிச்சிட்டாங்களா, எப்படி இருக்காங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு டாக்டர் வந்துட்டு அவங்க டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க, உடம்பு நல்லானதுக்கப்புறம் அவங்களை இங்கே வச்சுட்டு என்ன பண்ணுறது, அதான் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரம்யா கையில் பொக்கே எடுத்து வந்துட்டு இருப்பாங்க, அதை தூக்கி விசிறி அடித்து செமையாக டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா தீபாவோட அப்பா அம்மா வீட்டுக்கு வருவாங்க. தீபா அவங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு எப்படி இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அவங்களும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தீபா உன்னோட அத்தைக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. தீபாவும் அவங்க அப்பா அம்மா கிட்ட இப்போ நல்லா இருக்காங்க, கண் முழிச்சிட்டாங்க, இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வந்துருவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ தர்மலிங்கம் வந்துட்டு சரிம்மா உங்கள் அத்தைக்காக வேண்டிக்கிட்டு காசிலேருந்து தீர்த்தம் கொண்டு வந்திருக்கேன், இந்த தீர்த்தத்தை வீடு முழுக்க தெளித்து விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேட்ட உடனே தீபாவும் தீர்த்தம் வாங்கிட்டு வீடு ஃபுல்லாக வந்து தெளித்து விட்டுட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளேயும் கார்த்திக் அபிராமியை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவாங்க. தீபா அபிராமிக்கு ஆரத்திலாம் எடுத்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போவாங்க. மீனாட்சி கொண்டு வந்துட்டு காஃபிலாம் கொடுத்துட்ருப்பாங்க. அப்போ அபிராமி மீனாட்சி கிட்ட உன்னை தாலியோடு பார்க்கறதுக்கு எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா மீனாட்சி, நீ கழுத்தில் தாலி இல்லாத இருந்தப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னாங்க. ஆனந்த் அவங்க அம்மா கிட்டே இனிமேல் மீனாட்சியை நான் நல்லபடியாக சந்தோஷமாக பார்த்துக்கிறேம்மா, நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படாதீங்க, நான் பண்ண தப்பு இனி திரும்ப பண்ணவே மாட்டேன், நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு, அதனால் வந்த விபரீதம் எல்லாமே எனக்கு புரியுது, இனிமேல் நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ தீபா அபிராமி கிட்ட அத்தை பூஜை ரூமில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் வந்து விளக்கு ஏற்றுங்கன்னு கூப்பிடுவாங்க. அதுக்கு அபிராமி நீயே ஏற்று தீபா அப்படின்னு சொல்லும்போது அத்தை உங்கள் கையால் வந்து ஏற்றுங்க அப்படின்னு வந்து அபிராமியை கூப்பிட்டு போவாங்க. அபிராமியை விளக்கு ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது தீபா அவங்களோட கழட்டி வச்ச தாலியே பார்த்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்தா அபிராமி தீபா கிட்ட நீ கவலைப்படாத தீபா, கூடிய சீக்கிரம் இந்த தாலி உன்னோட கழுத்தில் வந்துடும் அப்படின்வாங்க. அத்தை எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, இந்த பூவை என்னோட தலையில் வச்சு விடுங்க, நீங்கள் குணமாகி வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பூ வைக்கணும்னு வந்து வேண்டிட்டு இருந்தேன் அப்படின்வாங்க. அதை கேட்ட அபிராமி எனக்காக இன்னும் என்னெல்லாம் வேண்டுதல் வச்சிருக்கியோ குடு தீபான்னு சொல்லிட்டு பூவை வாங்கி தீபா தலையில் வச்சுட்டு இருப்பாங்க. இப்படி இந்த எபிசோட் எண்டாகும். நெக்ஸ்ட் எபிசோட என்ன நடக்குது தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.